தெலுங்கானா ஸ்டேட் பகாரா ரைஸ் செய்யலாமா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் போரிங்காக பிரியாணி அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தேவையானது இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும், ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து தேங்காவை நல்லா வந்துட்டு அரைச்சிக்கணும், நல்லா தூளாக அரைச்சிக்கணும். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தக்காளி பழத்தையுமே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அரைக்கலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் குடிக்கிட்டே சாப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன். அது கூடவே பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்தில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு புதினாவை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வந்து கலராக இருக்கிறனால வந்துட்டு இது ஆரஞ்சு கலரில் வந்து நம்மளுக்கு பகாரா ரைஸ் வரும். மோஸ்ட்லி வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தக்காளி ஒரு ஹாஃப் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன். குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. அவ்வளோவே தான், டேஸ்டியான பகாரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பகாரா ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெறும் ப்ளைனாக ஒயிட்டாக தான் இருக்கும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.